Hi all, I am Gautam. In this video we are going to discuss about the diversity in the living world. So first of all, what is biodiversity? Bio means living organisms. Diversity means the variety of living organisms that is present in our surroundings. So now for example, இப்போ நீங்கள் இருக்கிற வீடை சுற்றி நிறைய மரம் செடி கொடிகள் இருக்கும். அதே மாதிரி நிறைய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய ஆர்கானிசம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஒரு பயோடைவர்சிட்டி ஆர்கானிசம்ஸ் அப்படின்னாலே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் அதில் இன்க்ளூடட் தான். அதே மாதிரி ஆடு மாடு எல்லாமே அதில் இன்க்ளூடட் தான். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் பயோடைவர்சிட்டி. தி டைவர்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் present on earth is called biodiversity. Now in your NCERT you will be studying that. So the described and known species will be 1.7 to 1.8 million species. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்பீஷீஸ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம டிஸ்கவர் பண்ண ஸ்பீஷீஸே எவ்வளோ இருக்கான் 1.7 to 1.8 மில்லியன் ஸ்பீஷீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன ஒரே ஒரு கஷ்டம் அப்படின்னா எல்லா ஆர்கானிசம்ஸையும் நம்ம அதோட லோக்கல் நேம்ஸ் படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொருத்தரும் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ what is this nomenclature? So nomenclature is nothing but it is a system of naming of organisms. So இப்போ ஒரு பேர் இருக்கிறனால தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசமையும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. So there are millions of plants and animals in the world. So plants and animals are known in the local area by their local names. For example, நம்ம ஆடுங்கிறோம் மாடுங்கிறோம், இது எல்லாமே வந்து நம்மளோட தமிழில் கொடுக்கக்கூடிய நம்மளோட லாங்குவேஜில் இருக்கக்கூடிய நேம்ஸ். அதுவே ஹிந்தியில் வேறு நேம்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நேம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ தீஸ் லோக்கல் நேம்ஸ் ஆர் வேரி ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், region to region and within a country also. So it is impossible for any person to remember the names of an organism in all the languages. So ஒவ்வொரு விலங்கு இல்லை ஒவ்வொரு செடியையும் நம்ம ஒவ்வொரு ரீஜனில் இருக்கக்கூடிய நேம்ஸை வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த nomenclature, that is the universal names அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ஸ் அப்படின்னா அது குதிரை அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஹார்ஸ்ங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை தி ஆர்கானிசம். ஸோ இப்போ இது மூலமாக தான் ஸோ நம்ம யூனிவர்சல் நேம் மூலமாக தான் நம்ம இப்போ ஈஸியாக வந்து ஆர்கானிசமாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் எனி பர்சன் டு ரிமெம்பர் தி நேம்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம் இன் ஆல் தி லாங்குவேஜஸ். ஹென்ஸ் தேர் இஸ் அ நீட் ஃபார் யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் நாமென்க்ளேச்சர். யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் நாமென்க்ளேச்சர் அப்படின்னா நமக்கு வேர்ல்டு வைட் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு காமன் நேம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை பார்க்கறதுக்கு தான் நமக்கு சில விஷயங்கள் சில சயின்டிஃபிக் போர்ட்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ ICBN அண்ட் ICZN, தட் இஸ் இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர் அப்படின்னா என்ன? ஸோ இந்த ICBN அப்படிங்கிற இந்த போர்டு வந்து நமக்கு தாவரங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண இது சயின்டிஃபிக் நேம்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி தட் இஸ் பொட்டானிக்கல் நேம்ஸை கொடுத்த போர்டு வந்து ICBN. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ICZN, இன்டர்நேஷனல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர். இது எதுக்கு? இந்த போர்டு வந்து நம்மளோட ஜுவாலஜிக்கல் நேம்ஸ், நம்மளோட ஆடு மாடு சிங்கம் புலி இதுங்களுக்குலாம் ஒரு காமன் ஜுவாலஜிக்கல் நேமுக்கு வந்து என்ன ஸோ நம்மளோட இந்த ICZN வந்து இந்த போர்டை வந்து அமைச்சிருக்காங்க, சயின்டிஃபிக் போர்டு. ஸோ நவ் வாட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன்? So it is the categorizing of organisms based on the characters. இப்போ ஒரு ஆர்கானிசம்க்கு ஒரு பெயர் வைக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த நேமும் அந்த வெச்ச நேமும் அதுங்களோட கேரக்டர்ஸையும் ஒத்து போகணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னா மேஞ்சிஃபெராங்கிறது அந்த மேங்கோ அப்படிங்கிற அதோட பேர். இப்போ இண்டிகாங்கிறது வந்து இந்தியாவில் வந்து இந்த மேங்கோஸ் வளர்றதுனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இப்படி தான் வந்து அதுங்களோட கேரக்டர்ஸை வந்து சார்ந்து இருக்கிற மாதிரி இந்த நேம்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ தட் இஸ் தி ஐடென்டிஃபிகேஷன். இட் இஸ் நத்திங் பட் தி categorizing of organisms. It may be flora or fauna, that is it may be plants or animals based on their characters. Okay, understood? So now biologists follow universally accepted principles to provide scientific names to known organisms. So இதை என்ன சொல்றாங்க? universally accepted principles. ஸோ ஒரு டாக்ஸானமிஸ்டோ இல்லை ஒரு பயாலஜிஸ்டோ எப்படி என்ன மாதிரி ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்க? அது நம்மளோட ICZN அண்ட் ICBN, இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர் அண்ட் இன்டர்நேஷனல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர். இந்த ரெண்டு போர்டும் வச்ச ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப் செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் மூலமாக தான் இவங்க எல்லா சயின்டிஸ்ட் as well as the taxonomist வந்து they are following and even they are designating correct biological names for organisms. Okay, so now each name has two components. இப்போ இவங்க ப்ரொவைட் பண்ணுற இந்த பயாலஜிக்கல் நேம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ திஸ் இஸ் தி ஸோ மேஞ்சிஃபெரா இண்டிகா. ஸோ நவ் ஸோ வெயிட் அ மினிட். ஸோ மேஞ்சிஃபெரா இண்டிகா. இப்போ இந்த மேஞ்சிஃபெரா இண்டிகா இந்த நேம்ஸ் பார்த்தோம்னா இப்போ ரெண்டு காம்பனெண்ட்டில் இருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் காம்பனெண்ட், செகண்ட் காம்பனெண்ட். ஸோ அதனால் இதுக்கு பேரே என்னென்னா பைனாமியல் நாமென்க்ளேச்சர். ஸோ வாட் இஸ் இட் கால்? ஸோ பைனாமியல் nomenclature. So binomial nomenclature. இப்போ இதை தான் இங்கே சொல்கிறாங்க. So each name has two components. First component is Mangifera and second component is Indica. Now the generic name and the specific epithet. So இப்போ first componentக்கு இந்த first component that is the Mangiferaக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா generic name அப்படின்னு சொல்கிறாங்க. generic name அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இண்டிகாங்கிற இந்த செகண்ட் காம்பனண்ட்டை ஸ்பெசிஃபிக் எபித்தெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக்
epithet. Specific epithet அப்படின்னு சொல்லுவாங்க. So each name has two components, the generic name and the specific epithet. This system of providing a name with two components is called binomial nomenclature. So இப்போ இதை யார் இந்த binomial nomenclature யார் introduce பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா it was given by Carolus Linnaeus. Understood? So now the scientific name of mango is written as Mangifera indica. So this is the Mangifera indica. So now in this name, Mangifera represents the genus, while indica is a particular species or a specific epithet. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த Mangifera indica மாம்பழத்தோட botanical nameல இந்த Mangiferaங்கிறது generic epithet, that is the generic name, that is genus name, and indicaங்கிறது வந்து specific epithet, that is the species name of the species. So is a particular species or a specific epithet. So other universal rules of nomenclature are as follows. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, so எப்படி இந்த Mangifera indicaங்கிற நேமை வந்து எப்படி அவங்க செட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு what are the 4 important rules so they are following to set all these two components of names, biological names. இப்போ அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே biological names are generally in Latin. That means so இது ஒன்று வந்து இந்த லாட்டின் மொழியிலேருந்து தான் வந்து இது எப்பயுமே டிரைவ் ஆகிருக்கும் and written in italics. ஸோ இட்டாலிக்ஸ்னா என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கில் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து எழுதியிருப்பாங்க. they are Latinized or derived from லாட்டின் irrespective of their origin. இது எந்த மொழியில் இருந்திருந்தாலுமே அது வந்து எதுலேருந்து டிரைவ் ஆகிருக்கணும், எந்த மொழியிலேருந்து டிரைவ் ஆகிருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் a Tamil Nadu based scientist is devising a biological name. He has described a new species. அதுக்கு வந்து இவங்க ஒரு பேர் வைக்கிறாரு அப்படின்னா அந்த பேர் வந்து எதுலேருந்து வரணும், எந்த மொழியிலேருந்து வந்திருக்கணும், லாட்டின்லேருந்து தான் டிரைவ் ஆயிருக்கணும். ஸோ அதனால தான் இப்படி சொல்கிறாங்க. ஸோ biological names are generally in Latin and written in italics. They are Latinized or derived from Latin irrespective of their origin. Understood? So the next point is the first word in a biological name represents the genus, while the second component denotes the specific epithet. ஸோ நீங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ இது வந்து Mangifera indicaல Mangifera is the first component, is denoting the genus, and the second component is denoting the specific epithet or species. Okay, understood? The third point is both the words in a biological name when handwritten, கையால எழுதப்பட்டால் are separately underlined. ஸோ இப்போ நான் இங்கே கையால் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ செப்பரேட்டாக நான் வந்து ஜீனஸையும் ஸ்பீஷீஸையும் செப்பரேட்டாக அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ or it is printed in italics. ஸோ அப்படி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இதை இட்டாலிக்ஸ்ங்கிற அந்த ஃபார்மேட்டில் தான் பிரிண்ட் பண்ணணும் to indicate their Latin origin. Understood? So again I am repeating, both the words in a biological name when handwritten are separately underlined or printed in italics to indicate their Latin origin. The fourth point is the first word denoting the genus starts with the capital letter. So இங்க நல்லா பாருங்க. So the first word denoting the genus will always starts with the capital letter, and the first word denoting the species will always start in the small letter. So see here, always start with a small letter. So while the specific epithet starts with a small letter, can be illustrated with the example of Mangifera indica. So இதுதான் இந்த example. Understood buddies? So these are the rules. So binomial nomenclature rules. So the universal rules of nomenclature. Understood? So in next video we will be discussing about the taxonomic hierarchy. Thank you.